அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு சின்ன கேள்விதான் மையப்படுத்து. ரொம்ப சாதாரணமான கேள்விதான் அது. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாண்ணே? நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு நான் நினச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான், இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா, அதுக்கு வீட்லயே சாதம் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டுக்கலாமே. எந்த வசதியை அனுபவிக்கும் போது அண்ணன் நினைப்பு வருது? நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. அண்ணனுக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி. சொல்லும்போது வந்து ஒரு வீரம், அவன் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ஏன்டா அப்ப சட்டையை கட்டுற? ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணனா மாறிடுவான். உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற முடியும். சார் எல்லாமே மேரேஜ் லைஃப்லேருந்து ப்ளஸ் வந்து பாசம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை சார், அது எனக்கே தெரியுது. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. அப்போ சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த இடத்த வந்து 3 பேர் பிரிச்சுக்கோங்க, எனக்கு வேறு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எல்லாமே என் தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சு சார். 1 பைசா கூட அண்ணன் எடுத்துக்கல சார், எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கு சார். நல்ல இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சுங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். எல்லாத்தையும் தங்கச்சிக்கே கொடுத்துருக்கீங்க. வரேன் சார், என் தங்கச்சி எனக்கு வர மாதிரி கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்குவோம். அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணோம் சார். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பேச போறோம். இது ராணா முறுக்கு கம்பி வழங்கும் வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. நானே செருப்பு வகையே ஒரு 7 வகையான செருப்பு வகை வச்சுருக்கேன். அது எங்கள் அண்ணன் ஒரு செருப்பு வாங்கணுன்னா கூட யோசிக்கும். ரொம்ப ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செருப்பு இன்னமும் வச்சுருக்கு. ப்ரோ ஐ டோன்ட் கேர். என்னடா பண்றீங்க? அவனுக்குன்னு ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டேங்கிறான் லைஃப்பில். அந்த நெருடல் வந்து என்னை விட்டு இன்னைக்கு போகும்னு எனக்கு தெரியல சார். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஆனால் அவங்களுக்குன்னு வரப்ப எங்கே நம்மளால ஒரு எனர்ஜி கிடைக்குது. செஞ்சிடலாம். இப்போ தங்கச்சி நீ காரில் போனோன்னா அடுத்த நிமிஷம் எங்கேயோ பணத்தை பெரட்டி காரை ரெடி பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிடலாம். பட் நமக்குன்னு வரப்ப போகணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மனசில் வந்துருது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. சார் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் சார், எல்லாத்துக்கும் நீ வந்து நின்னா போதும் அண்ணா அப்படின்னு எனக்கு நீ வந்து நின்னாலே போதும் சார். நிற்கலாம், நமக்கு ஏதாவது செய்யணுங்களா சார்? என்ன சார் நீ வெறும் நின்று என்ன பிரயோஜனம்? சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. 1008 டென்ஷனில் இருக்கு, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு என்ன ஃபீலிங்னா சார், எப்படி அவங்க பொண்ணுக்கு வந்து செய்யறது ஒரு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி அவன் என்ன நினைக்கிறான். இந்த தங்கச்சிங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அதை விடுங்க. ஒன்று ரைட் ராயலாக எதுவும் செய்யாதன்னு சொல்லுங்க. சரி ஒன்றும் செய்ய வேணான்னு ஒரு முடிவு வாங்கலான்னா அவன் பொண்ணுக்கு செய்கிற மாதிரி அவன் செய்யணும்னு நினைக்கிறான் சார் அப்படிங்கிறது. அந்த பொண்ணு கொஞ்சம் லூசா சொல்ல வேணாமையா? இப்போ உங்கள் தங்கச்சி பொண்ணு ஏஜென்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்னெல்லாம் செய்கிற ஐடியாவில் இருக்கீங்க? ஒரு 10 பவுன் நகை போடணும், 21 சீர் வைக்கணும், தட்டு சீர் வைக்கணும். இன்னைக்கு 10 பவுனுங்கிறது ஒரு கல்யாண செலவுங்க. 50,000 ரூபா ஒரு பவுனு, 5 லட்ச ரூபா. நீங்கள் சொல்கிறது கணக்கு. 21 தட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 7 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுமா, இது தேவையா? தேவையில்லை சார், புடவையோட வந்தால் போதும், நகை வேண்டாம் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுனாவது போடணும்ல. அவன் இன்னும் திருந்தலமாமா. டேய் உன் பொழப்பின்னா நீ ஃபர்ஸ்ட் பாடுறா.